சூப்பராக இருக்குது. மோகன்லால் ஆக்டிங் நல்லா இருக்குது. மற்றபடி படம் அல்டிமேட்டாக இருக்குது. த்ரில்லிங் தான். சூப்பராக இருக்குது. ஆவரேஜ். ஒஸ்ட் ஒன்றுமே இல்லை. Drishyam 3 1 and 2 விட பெட்டராக இருக்குது. எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு தெரியல, எப்படி தான் எழுதுறாங்கன்னு தெரியல. பயங்கரமாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி இருக்குன்ட்டு. சரியான த்ரில்லரு, பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது. அதை விட இது பெட்டராக இருக்குது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டை விட பெட்டராக இருக்குது. இல்லை அதெல்லாம் எங்கேயுமே இல்லை. சீட்டேஜ் தான், சீட்டேஜ் த்ரில்லர் தான். எல்லாமே சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் சீட்டேஜ் த்ரில்லராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காரு. சரியான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு சூப்பராக பண்ணியிருக்காரு. இல்லை இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. பிலோ ஆவரேஜ் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 2 பாட்டை கம்பேர் பண்ணல பிலோ ஆவரேஜ் தான். அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. போன 2 பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம ட்விஸ்ட் தான் இருக்கும். இதில் அந்த அளவுக்குலாம் ட்விஸ்ட் இல்லை. கிளைமேக்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும்தான். ரெண்டு அவ்வளோ இல்லை. சூப்பராக இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் 2 அவ்வளோதான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டை விட செகண்ட் சூப்பராக இருக்கும். ஆனால் இது அந்த அளவுக்கு இல்லை. அவரோட ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. பொண்ணு ஆக்டிங்கு, மீனா எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. பட் ஸ்டோரி வைஸும் அந்த இது வரைக்கும் சரியில்லை. லீட் இருக்கு பட் செட் ஆகாது. உண்மையாக நல்லா இருந்தது படம் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே மாட்டு வண்டி மாதிரி போனாலும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே குதிரை வண்டி மாதிரி அடிச்சு ஓட்டாங்க. அப்படி தான் சொல்லுவோம். நல்லா இருந்தது பார்க்கலாம். விறுவிறுப்பால இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் வளவளன்னு பேசினே இருக்கிறாங்க. என்னடா ஒன்றுமே இல்லை அப்படின்னு மாதிரி. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொண்டு போயிருந்தாங்க. அதான் கொஞ்சம் எவனோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு எவனோ ஒருத்தர் பழி எடுத்துப்பால அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் சரி, அது மீனாமோட ஆக்டிங் சரி, எல்லாமே நல்லா இருந்தது. கொஞ்சம் சில இடத்துல ட்விஸ்ட்டாக வச்சிருந்தாங்க. என்னடா எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி விஷயம் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அவ்வளோதான் தலைவா. இது உட்கார முடியல. இது வேறு அது எதிர்பார்க்குறா. ஏதோ தெரியாமல் வந்துட்டு அவ்வளோதான். அப்படி தான் சொல்லணும். திரும்ப கருப்புக்கே போயிருக்கலாம். ஓகே ஏதோ வந்துட்டேன், பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்குது. படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஃபேமிலிக்கெலாம் பிடிக்கும். ஏன்னா ஃபேமிலி ஆகிறவங்க வீட்டில் சீரியல் பார்க்குறவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக 5 மணி நேரம் 1 நாள் உட்காந்து அசராமல் மலர்லாம் பார்ப்பாங்க. ஐயோ ஓகேடா. ஏன்னா அவங்களாம் இந்த மாதிரி தான் பிடிக்கும். அந்த மாதிரி ஒர்த்தபுளாக இருந்துச்சு. படம் வேற லெவல்லாம் சூப்பராக இருந்தது. அருமையாக போச்சுண்ணா. மோகல் நடிப்பு தான் வந்து செம்ம செல்லாக போச்சு. அவர் நடிப்பு வந்து பட்டை கழிப்பிட்டாரு. ஏன்னா சூப்பர் ஸ்டார் தான். அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா நடிச்சிட்டாருண்ணா. அதான் அது சஸ்பென்ஸ் த்ரில்லு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க. அதே லீடிங் ரோல் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராக போயிடுச்சுண்ணா. இது செம்ம சஸ்பென்ஸாக இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப சஸ்பென்ஸாக போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்குண்ணா. தீம் மியூசிக் பேக்ரவுண்ட்ண்ணா ரொம்ப ஹைப்பாக இருந்தது. ஆனால் செகண்ட் பார்ட் நான் பார்க்கல. 3ஆவது பார்ட் ரொம்ப சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக போச்சு. நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் பொருந்துண்ணா. சஸ்பென்ஸ் ஆடியன்ஸ் ரொம்ப பிடிக்கும் படம். சூப்பராக இருந்ததுங்க. செகண்ட் பார்ட்டோட தேர்ட் பார்ட் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வரைக்கும் ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நல்லா விறுவிறுப்பாக போச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. சூப்பர், சொல்லவே வேண்டாம். நான் ஃபேன் தான், அவரோட ஃபேனு. செகண்ட் பார்ட்டை விட தேர்ட் பார்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. கடைசி ஒரு 40 இன்டர்வல் வரைக்கும் ஸ்லோவாக போகுது. அதுக்கப்புறம் நல்லா பிக்கப் ஆகிடுச்சு. நல்லா இருந்தது. எக்ஸலண்ட். இது சொல்ல போனால் செகண்ட் பார்ட்டோட தேர்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட்டு நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கு. செகண்டோட பார்க்கும்போது தேர்டு பெஸ்ட். படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து நல்லா ட்விஸ்ட்லாம் வச்சு சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. சேம் தான். சேம் Drishyam ஃப்ரான்ச்சைஸ் தான். 4க்கு லீடு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். சூப்பர். அவர் ஆக்டிங்லாம் வேற லெவல். இல்லை எங்கேயுமே இல்லை. ஜஸ்ட் போயிட்டு இருக்கு. ஸ்டோரி வைஸாக தான் நல்லா இருக்கு. இது டிஃப்ரெண்ட். இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் இது டிஃப்ரெண்டாக இருக்கு. மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ட்விஸ்ட்டு தான் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். லாஸ்ட் விஷயம் ப்ரோ. என்ன சொல்கிறதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதே தான் ஆக்சுவல். அதே ட்விஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். படம் நல்லா இருந்துச்சு. படத்தில் தான் அந்த கடைசியில் அந்த நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ட்விஸ்ட் தெரியும் அப்படின்ட்டு. ஆஸ் யூஸ்வல் மோகன்லால் பண்ணுறது தான். போர் அடிக்க மாதிரி இல்லை. படம் வந்து கடைசி வரைக்கும் எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. நடுவில் ஸ்லோவாக வர மாதிரிலாம் எதுவுமே இல்லை. படம் ரொம்ப சேமாக தான் இருந்துச்சு. அவர் நல்லா நடிச்சிருந்தார். நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரேம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் இல்லை செம்மையாக இருக்குது. வழக்கமாக இருக்குது. ஆனால் நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை நல்லா நிறைய நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பார்ட் 4க்கு லீடிங் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம் நல்லா இருக்கு. நல்லா மூவி. ஓகே. அது